ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மு எக்ஸ்பிரஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஓணம்ன்றதுனால வீட்லேயே சத்யா பண்ண போகிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் அம்மா ஓணம்க்கு வருஷம் வருஷம் சத்யா பண்ணுவாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். அது ஃபேமிலியாக பண்ணுவோம். டாடி அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் எனக்கு சத்யா பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. தனியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் தெரியும். பட் ஓகே, ட்ரை பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ நேற்று நைட்டே அந்த பிளாக் ஐட் பீஸ் ஊற வச்சுட்டேன். அப்புறம் குக்கரில் மூங் தாலும் பிளாக் ஐட் பீஸும் குக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என் அம்மா ஆரம்பிக்கும் போது இஞ்சி புளி அப்படின்ற ரெசிபிலேருந்து தான் ஆரம்பிக்க சொன்னாங்க. ஸோ அதில் தான் ஆரம்பித்தேன். ஸோ அதை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்க விட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போதே அந்தந்த டிஷ்க்கு தேவையானதை நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டேன் தனித்தனியாக. நம்ம ஒரு டிஷ்ஷும் பண்ணும்போது கட் பண்ணோன்னா ரொம்பவே டைம் ஆகிடும். அதனால நேற்று நைட்டே கடைக்கு போய் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வச்சிட்டோம். முக்கியமாக இந்த வாழைக்காய், ஒயிட் பம்கின், எல்லோ பம்கின் இதெல்லாம் நிறைய டிஷ்ஷஸ்க்கு தேவைப்படும். ஸோ கரெக்டாக வாங்கி வச்சிட்டேன். நான் இது எல்லாமே சமைக்கிறதுக்கு ஒரு 4 hours ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் தப்பாக கெஸ் பண்ணிவிட்டு லேட்டாக ஆரம்பித்தேன். அதனால என் ஹஸ்பண்ட் வந்தப்புறம் கூட ஒரு 1 or 2 hours குக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதை முடிக்கிறதுக்கு எனக்கு 6 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர்லாம் ஓணம்க்கு சத்யா பண்ணணுன்னா நான் சீக்கிரமாக காலையிலேயே ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த இஞ்சி புளிக்கு இஞ்சி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கோகனட் ஆயிலில். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பொருள்லாம் போட்டு நல்லா தாளிச்சப்புறம் மிளகாத்தூள் போட்டேன். ஒரு 3 teaspoon கிட்டக்க காஷ்மீரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா காரம் கம்மியாக இருக்கட்டும்னு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால அதை நல்லா சாட்டே பண்ண அப்புறம் அதில் புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெல்லம் போட்டு அப்புறம் வறுத்து வச்சுருந்தோம்ல இஞ்சி அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதை மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ சத்யாலேயே இதுதான் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷாக இருந்துச்சு. என் அம்மா சொன்னாங்க இதை மறக்காமல் பண்ணு, ஏன்னா இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அது கூட ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. பண்ணி சாப்பிட்ட அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது கொதிச்சோன்னே இந்த மாதிரி நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வந்த அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் வெந்துருச்சு அந்த காராமணி. அதனால் ஓலன் பண்ணேன். ஓலனுக்கு ஒயிட் பம்கினும் அந்த பிளாக் ஐட் பீஸும் போட்டு தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை எப்படி போட்டு வேக வைக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே மாற்றிட்டேன்னா. ஸோ அதை குக்கரில் போட்டப்புறம் பிரதமன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஸ்வீட்டுக்கு சோம்பேறித்தனம் படுவேன் நான் லாஸ்ட்டில் பண்ணுறது தான். அதனால் இப்போவே ஆரம்பிச்சிட்டேன். வெல்லம் முன்னாடியே காய்ச்சினது இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் பண்ணேன். அண்ட் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணும்போது அளந்துலாம் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். ஸோ நான் அப்படியே தான் ஊற்றினேன். அண்ட் இந்த பிரதமன் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அண்ட் ஸ்வீட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இது கம்மியாக தான் சாப்பிடுவோம். யூஸ்வல் பருப்பு பாயசம் மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். ஸோ அடை பிரதமனுக்கு அந்த அடையே கிடைக்கல. 2-3 கடை ஏறி இறங்கி கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அன்றைக்கி கரெக்டாக நான் எல்லா டிஷ்ஷையும் முடித்தோன்னே என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க வாழை இலையோடு சேர்த்து. ஸோ அதை வச்சு பாலடை பிரதமன் மட்டும்தான் பண்ணேன். இதில் நான் அடை சேர்க்கல. ஸோ அந்த பிரதமனில் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஃபினிஷ் பண்ணணும். ஓலனுக்கும் தேங்காய் பால் தான் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் பால் ஊற்றுவாங்க. அது நல்லா கொதிச்சப்புறம் லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பால் ஊற்றி ஃபினிஷ் பண்ணுவாங்க. நான் ஸ்டோர் பாட் யூஸ் பண்ணேன். அதனால திக்கானது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால லைட்டாக டைல்யூட் பண்ணுறதுக்கு அதில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா திக்கான பால் ஊற்றி நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இது ரெடி ஆகிட்டோன்னே தேங்காய் எண்ணெயில் நல்லா தாளித்து இதில் கொட்டிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருவாங்க. இந்த சத்யாவுக்கு பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த டிஷ்ஷஸ் ஒரு 90% ஆஃப் த டிஷ்ஷஸில் தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ஊற்றுவோம். ஏன்னா அதுதான் ஸ்பெஷல், கேரளா ஸ்பெஷல். ஸோ இதில் தேங்காயும் இல்லாத டிஷ்ஷே கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அதுதான் செம்ம டேஸ்ட்டும் கூட. ஸோ ஓலனும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அவியலுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இன்றைக்கி ட்ரை அவியல் நான் பண்ணல. கொஞ்சம் செமி லிக்விட் அவியல் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி சீக்கிரமாக வேகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கூட்டுக்கறியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பிளாக் ஐட் பீஸ் ஆல்ரெடி வெந்திருந்ததில்ல. ஸோ அதில் நல்லா தேங்காய் அப்புறம் தாளிச்சிட்டு அதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதில் வெஜிடபிள்ஸ் அப்புறம் பிளாக் ஐட் பீஸ் போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துட்டேன். ஸோ இதுவும் ரெடி. இது முடிஞ்சோன்னா அவியல் வெஜிடபிள்ஸ் வெந்த அப்புறம் அவியலும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார் கேரளாவோடது அதுவும் பண்ணியிருந்தேன். ஸோ மூங் தால் பண்ண அதே குக்கரில் அதை மாற்றிட்டு தூர்தால் ஊற வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர் சாம்பார் வச்சுட்டேன் இன்றைக்கி. லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாச்சு அதை. ஸோ ஃபைனலாக ரெடி. ஆனால் என்னால் எல்லா டிஷ்ஷஸும் எடுக்க முடியல. ஏன்னா என்னால் ஃபில்மும் பண்ணிவிட்டு எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணேன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அவங்களோட ஃபேவரட் பீட்ரூட் பச்சடி அண்ட் எனக்கு இஞ்சி புளி. ஸோ இது பண்ணி எல்லாம் 2 நாள்லேயே காலி ஆகிடுச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலுமே நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா எனக்கும் பிடிக்காது, என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye from அம்மு.